இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக விநாயகர் சதுர்த்தியையொட்டி தமிழ்நாடு முழுவதும் கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி மின்னொளியில் பிள்ளையார்பட்டி ஜொலிக்கும் கழுகு பார்வை காட்சிகள்தான் இவை. சிவகங்கை மாவட்டத்தில் புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் சதுர்த்தி விழாவின் 9ஆம் நாளையொட்டி நேற்று தேரோட்டம் நடைபெற்றது. பெரிய தேரில் உற்சவரான ஸ்ரீ கற்பக விநாயகரும் அதனைத் தொடர்ந்து வந்த சிறிய தேரில் சண்டிகேஸ்வரரும் எழுந்தருளினர். சண்டிகேஸ்வரர் எழுந்தருளிய தேரை பெண்கள் மட்டும் வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்டம் தொடங்கிய சிறிது நேரத்தில் மழை பெய்ததால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இருப்பினும் மழையில் நனைந்தபடி தேரை இழுத்துச் சென்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் அதிகாலை 4:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதிகாலை 5 மணி முதல் தங்க கவசத்தில் எழுந்தருளிய மூலவர் கற்பக விநாயகரை பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிள்ளையார்பட்டிக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். ராஜ அலங்காரம் ரொம்ப விசேஷமானது. வருஷம் இது நாங்கள் பார்க்கலன்னா எங்களுக்கு அந்த இயர் முடிஞ்ச மாதிரியே இருக்காது. கோவை புளியகுளம் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற 19 அடி உயரம் கொண்ட முந்து விநாயகர் சிலைக்கு 4 டன் மலர்களால் சந்தன காப்புடன் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டது. செவ்வந்தி, ரோஜா, அருகம்புல் ஆகியவை அலங்காரத்திற்கு பயன்படுத்தப்பட்டன. அதிகாலை முதலே பக்தர்கள் வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விநாயகரை பார்த்தாதான் விநாயகர் சதுர்த்தி நடந்த மாதிரி இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குட்டி பிள்ளையாரை நாங்கள் பிடிச்சி வச்சு ஒரு 3வது நாளோ இல்லை 5வது நாளோ கரைக்கிறது உண்டு. கிருஷ்ணகிரியில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் விநாயகர் சிலைகளை வீடு வீடாக சென்று இஸ்லாமியர்கள் வழங்கியது அப்பகுதி மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. பாப்பாரப்பட்டியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கடந்த 15 ஆண்டுகளாக அன்னதானம் வழங்கியும் வீடு வீடாக சென்று பூஜை பொருட்கள் கொடுப்பதையும் அப்பகுதி இஸ்லாமியர்கள் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் செய்து வருகின்றனர். அந்த வகையில் இம்முறையும் 100க்கும் மேற்பட்டோரின் வீடுகளுக்கு சென்று விநாயகர் சிலையையும் பூஜை பொருட்களையும் மிலாடி நபி விழா குழுவினர் வழங்கினர். இந்த பாசிச சக்திகள் அழிவதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் வருடந்தோறும் இந்த நிகழ்ச்சியை செய்து வருகிறோம். இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் என அனைத்து மதத்தினரும் அண்ணன் தம்பி போல பழகுவதை உறுதி செய்யும் விதமாக இந்த பணியை மேற்கொள்வதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர். மகாராஷ்டிராவின் மும்பையில் உள்ள பிரம்மாண்ட விநாயகர் சிலைக்கு நேற்றிரவு முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. பல்லாயிரம் பக்தர்கள் வரிசையில் நின்று தரிசனம் செய்கின்றனர். நாக்பூரில் உள்ள விநாயகர் சிலைக்கு பல்வேறு வகையான பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள விநாயகர் கோயிலில் நேற்று முதல் ஆரத்தி உள்ளிட்ட வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஜம்மு காஷ்மீரில் வைஷ்ணவ தேவி கோயிலுக்கு செல்லும் பாதையில் ஏற்பட்ட நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள வைஷ்ணவ தேவி கோயில் செல்லும் பாதையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 30 பக்தர்கள் உயிரிழந்தனர். வட மாநிலங்களில் கனமழை வெள்ளம் கரைபுரண்டோடும் நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மேகவெடிப்பு காரணமாக கனமழை கொட்டி தீர்த்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் கத்ரா என்ற பகுதியில் உள்ள வைஷ்ணவ தேவி கோயிலுக்கு செல்லும் வழியில் உணவருந்தும் இடத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் 30 பக்தர்கள் சிக்கி உயிரிழந்த நிலையில் மேலும் சிலர் காணாமல் போயுள்ளனர். சிலர் படுகாயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நிலச்சரிவை அடுத்து அப்பகுதியில் பக்தர்கள் செல்வது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பல பகுதிகளில் தொலைபேசி மற்றும் இணைய சேவைகள் உள்ளிட்டவையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் மேகவெடிப்பு காரணமாக பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. கனமழையால் அங்குள்ள செனாபாட்டில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. டோடா மாவட்டத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பல வீடுகள் சேதமடைந்தன.
வெள்ளத்தால் தாவி பாலம் சேதமடைந்தது. தேசி மாவட்டத்தில் உள்ள அஞ்சினாலா ஆற்றில் அபாய எல்லையை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதேபோல் கிஸ்பார், கத்துவா உள்ளிட்ட பகுதிகள் கனமழை நிலச்சரிவால் பெரும் பாதிப்படைந்துள்ள நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் பெய்த மழையால் பேசாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் கட்டடங்கள் அடித்துச் செல்லப்படும் பதற வைக்கும் காட்சிகளே இவை. ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடர்ந்து ஒரு வார காலமாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள பேசாற்றில் அபாய எல்லையை கடந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதில் சாலைகள், ஆற்றங்கரையில் உள்ள ஹோட்டல்கள், வீடுகள் உள்ளிட்டவை அடித்துச் செல்லப்பட்டன. இதேபோல குழு மணாலிக்கு அருகே உள்ள பட்லி குகால் பகுதியில் இருக்கும் மீன் பண்ணைக்குள் வெள்ளம் புகுந்து கடல் போல் காட்சியளித்தது. குழுவில் மலைப்பகுதிகளில் உள்ள சாலைகளுடன் அதில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களும் அடித்துச் செல்லப்பட்டன. மணாலி தேசிய நெடுஞ்சாலை இருந்த இடமே தெரியாத அளவுக்கு அடித்துச் செல்லப்பட்டது. தொடர்ந்து மழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பார்க்கும் போதே நெஞ்சை பதற வைக்கும் வகையில் அருணாச்சல பிரதேசத்தில் சுற்றுலா வாகனங்கள் மீது பாறைகள் உருண்டு விழுந்தன. டிராங் தவாங் மலைப்பாதையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் பாறைகள் உருண்டு சுற்றுலா வாகனங்கள் மீது விழுந்தன. இதேபோல் உத்தராகண்டின் உத்தரகாசியில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சாலை துண்டானது. அர்சில் பள்ளத்தாக்கு நோக்கி செல்லும் சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு பாறைகள் சரிந்து விழுந்தன. இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் நடைபெறும் ராகுல் காந்தியின் பேரணியில் பங்கேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து புறப்பட்டுச் சென்றார். பீகாரில் ராகுல் காந்தி மேற்கொண்டு வரும் பேரணியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று பங்கேற்க உள்ளார். வாக்கு திருட்டு புகார் மற்றும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரம் தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பீகாரில் பேரணி மேற்கொண்டு வருகிறார். வாக்காளர் உரிமை என்ற பெயரில் நடைபெற்று வரும் இந்த பேரணியில் மத்திய பாஜக அரசுக்கு எதிரான கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்று ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று நடைபெறவுள்ள பேரணியில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் திமுக எம்பி கனிமொழி ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். காலை 10:30 மணிக்கு ராகுல் காந்தியுடன் நடைப்பயணம் செல்ல உள்ள முதலமைச்சர் அதன் பின்னர் பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளார். அதன் பின்னர் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு விமானம் மூலம் இன்று மாலை சென்னை திரும்ப உள்ளார். அடுத்ததாக வரும் 29ஆம் தேதி பீகாரில் நடைபெறவுள்ள பேரணியில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நகர்ப்பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு உணவு பரிமாறிய காட்சிகள் தான் இவை. தமிழ்நாட்டில் அரசு தொடக்கப் பள்ளிகள் மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு வழங்கக்கூடிய திட்டத்தை நகர்ப்பகுதியில் உள்ள அரசு உதவி பெறக்கூடிய தொடக்கப் பள்ளிகளிலும் விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி சென்னை மயிலாப்பூரில் உள்ள புனித சூசையப்ப தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் மாணவ மாணவிகளுடன் அமர்ந்து உணவு சாப்பிட்டனர். சில டைம்ல சாப்பிடாம வந்தா படிக்க முடியாது, சில டைம்ல மிஸ் பாடினதை கவனிக்க முடியாது. நான் இனிமேல் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய வேணாமா, லஞ்ச் வந்து செஞ்சு கொடுத்துருங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கூலில் போய் நல்லா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறேன். முதலமைச்சர் எனக்கு கேசரியை ஊட்டினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இத்திட்டத்தின் மூலமாக 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய 3,05,000 மாணவ மாணவிகள் பயன்பெற உள்ளனர்.
தமிழ்நாடு அரசின் கோவை மாஸ்டர் பிளான் 2043 திட்டம் மெகா முறைகேட்டிற்கு வழிவகுக்கும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவை மாஸ்டர் பிளான் 2041 திட்டம் மூலம் நிலப்பரப்புகளை வேறு வகைப்பாட்டுக்கு மாற்ற வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இது பல முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கோவை மாநகராட்சியுடன் 4 நகராட்சிகள், 21 பேரூராட்சிகள், 66 கிராம ஊராட்சிகள் உள்ளடக்கிய சுமார் 1531 சதுர கிலோமீட்டருக்கு புதிய கோவை மாஸ்டர் பிளான் வெளியிடப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். இது குறிப்பிட்ட தரப்பினர் லாபம் ஈட்டும் வகையில் ஊழலுக்கு வழி ஏற்படுத்தி உள்ளதாகவும் இதன் மூலம் 50,000 ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற வாய்ப்புள்ளதாக செய்திகள் தெரிவிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதனால் கோவை மாஸ்டர் பிளான் 2041 படி நகர ஊரமைப்பு திட்டத்தில் இணைந்துள்ள பகுதிகளில் நிலவகைப்பாடு மாற்றங்களை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டங்களை முறையாக நடத்தி அதன்படி திருத்தங்கள் செய்து புதிய கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 வெளியிட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். மதுரை மாநாட்டில் ராம்பாக்கின் போது மேடை மீது ஏறிய தொண்டரை பவுன்சர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி வெளியே போட்டது தொடர்பாக விஜய் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. மதுரையில் கடந்த 21ஆம் தேதி தவிகவின் 2வது மாநில மாநாட்டில் அக்கட்சியின் தலைவர் விஜய் ராம்பாக் சென்றபோது மேடை மீது ஏறிய தொண்டர்களை பவுன்சர்கள் தடுத்து நிறுத்தினர். ஒரு சிலரை குண்டுக்கட்டாக தூக்கி மேடைக்கு கீழே தள்ளிவிட்டனர். அப்படி தன்னை பவுன்சர்கள் தள்ளிவிட்டதில் நெஞ்சில் காயம் ஏற்பட்டதாக பெரம்பலூர் மாவட்டம் பெரியம்மாபாளையத்தைச் சேர்ந்த சரத்குமார் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் தந்தார். அதன் அடிப்படையில் குன்னம் காவல் நிலையத்தில் விஜய் மற்றும் பெயர் தெரியாத பவுன்சர்கள் 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திட்டுவது, தாக்குவது, வேகமாக தள்ளிவிடுவது ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் கணவரும் தயாரிப்பாளருமான போனி கபூர் போலி ஆவணங்கள் மூலம் பட்டா மாற்றம் செய்துள்ளதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மறைந்த நடிகை ஸ்ரீதேவி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் வாங்கிய சொத்திற்கு உரிமை கோரி மோசடியாக வேறு நபர்கள் பெற்ற வாரிசு சான்றிதழை ரத்து செய்ய வேண்டும் என கணவர் போனி கபூர் வருவாய்த்துறையிடம் விண்ணப்பித்திருந்தார். அந்த விண்ணப்பத்தின் மீது 4 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும் என்று தாம்பரம் தாசில்தாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் புலிதுவாக்கத்தைச் சேர்ந்த சிவகாமி என்பவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தனது தாத்தா சம்பந்த முதலியாரின் 5 வாரிசுகளில் ஒருவரான ராணியம்மாள் ஈசிஆரில் உள்ள 1.34 ஏக்கர் நிலத்தை மற்ற வாரிசுகளுக்கு தெரியாமல் ஸ்ரீதேவிக்கு விற்பனை செய்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். 1960க்கு அப்புறமா எங்க பெரிய அத்தைக்கு வந்த பாகத்தை அவங்க 1981ல வித்துட்டாங்க. வித்துட்டு திரும்பவும் அதே சர்வே நம்பர்ல ஃப்ராடுலண்டா 1988ல நடிகை ஸ்ரீதேவிக்கு வித்திருக்காங்க. அது தவறுன்னு தெரிஞ்சு இந்த அம்மா வாங்கியிருக்காங்க. பட்டா 35 வருஷம் காலமா அவங்களால பெயர் மாற்றம் செய்ய முடியவில்லை. போலி ஆவணங்கள் மூலம் பட்டா மாற்றம் செய்ததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இன்று முதல் மீண்டும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் புதன், வியாழன், வெள்ளிக்கிழமையில் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 1ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. என்ன பெரிய டாக்டர் மாதிரி பேசுற? உனக்கெல்லாம் எதுக்குடா டாக்டர்? ஏன் ட்ரீட்மெண்ட் நீ பார்த்தது இல்ல? ட்ரீட்மெண்ட் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போற? என்ன பண்ணு? இந்த காட்சியில் வடிவேலு நகைகளை திருடி விழுங்கும் டெக்னிக்கை காப்பியடித்து நோயாளியிடம் கைவரிசை காட்டியுள்ளார் நெல்லை தனியார் மருத்துவமனை ஊழியர். நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தைச் சேர்ந்தவர் சுப்பம்மாள். இவர் உடல்நல பாதிப்பு காரணமாக கொக்கிரகுளம் குறிச்சி சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவரின் கழுத்திலிருந்து 5 சவரன் தங்கச்சங்கிலியை மருத்துவமனை ஊழியர் ராமன் பறித்துள்ளார். சுதாரித்துக் கொண்ட சுப்பம்மாள் கத்தி கூச்சலிட்ட நிலையில் ராமன் உடனடியாக கழிவறைக்குள் புகுந்து தப்பிக்க முயன்றுள்ளார். அங்கிருந்தவர்கள் அவரை பிடிக்க முயன்ற நிலையில் சங்கிலியை வாயில் போட்டு விழுங்கிவிட்டார் ராமன். பின்னர் அவர் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் எனிமா கொடுத்து நகை வெளியே எடுக்கப்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து ராமனை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்துள்ளனர்.
மதுரை மாநகராட்சி போல தமிழகத்தில் உள்ள அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் சொத்து வரி முறைகேடு நடந்துள்ளதா என விசாரிக்க தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாநகராட்சி கவுன்சிலர் ரவி என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் மாநகராட்சியில் 2022, 2023, 2023, 2024 2, 3, 4, 5 ஆகிய மண்டலங்களில் ஆயிரக்கணக்கான கட்டடங்களுக்கு வரி குறைவாக விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். இதனால் மாநகராட்சிக்கு சுமார் 200 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுத்திய முக்கிய நபர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட கோரியிருந்தார். இந்த நிலையில் இந்த மனு நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம் அருள் அமர்வில் கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தது. அதைத் தொடர்ந்து சொத்து வரி முறைகேடை கண்டறிவதற்காக மேற்கொள்ளப்படும் செயல்திட்ட அறிக்கையை மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் தாக்கல் செய்தார். அதில் புதிய சீர்திருத்த நடைமுறைகள் காரணமாக வரி வருவாய் அதிகரிக்க தொடங்கியிருப்பதாக கூறினார். அதற்கு மதுரை மாநகராட்சி ஆணையருக்கும் மதுரை மாநகராட்சிக்கும் பாராட்டுகளை தெரிவித்த நீதிபதிகள் மாநிலத்தில் உள்ள மற்ற மாநகராட்சிகள், நகராட்சிகள், ஊராட்சிகளில் இதுபோன்று சொத்து வரி முறைகேடு நடந்துள்ளதாக தெரிய வருவதால் தமிழகத்தில் உள்ள அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் சொத்து வரி முறைகேடு நடந்துள்ளதா என ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க தமிழக தலைமைச் செயலாளருக்கு உத்தரவிட்டனர். தர்மஸ்தலா விவகாரத்தில் திடீர் திருப்பமாக இந்துத்வா அமைப்பின் தலைவர் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் சோதனை நடத்தினர். கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற தர்மஸ்தலா கோயில் பகுதியில் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்களின் உடல்கள் புதைக்கப்பட்டதாக முன்னாள் ஊழியர் சின்னையா புகார் அளித்தார். இதுகுறித்து சின்னையாவிடம் விசாரணை நடத்தியதில் அவர் தவறான தகவல்களை கூறியது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்தனர். இந்நிலையில் சின்னையா ராஷ்டிரிய இந்து ஜாக்ரன் வேதிகா என்ற அமைப்பின் தலைவரான மகேஷ் ஷெட்டி திமரோடி வீட்டில் 2 மாதங்கள் தங்கியிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து மகேஷ் ஷெட்டி வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். தர்மஸ்தலா வழக்கில் புகார்தாரராக இருந்து தற்போது கைது செய்யப்பட்டுள்ள சின்னையா குறித்து பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சின்னையா தனது 2வது மனைவி மல்லிகாவுடன் கடந்த 11 ஆண்டுகளாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டத்திற்குட்பட்ட சிக்கரசம்பாளையத்தில் வசித்து வந்தது தெரிய வந்துள்ளது. 2.5 மாதத்திற்கு முன்பு அவர் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. அவர் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியதாக அவரது மனைவி மல்லிகா தெரிவித்துள்ளார். அதே நேரம் தர்மஸ்தலா கோயில் பகுதியில் உடல்கள் புதைக்கப்பட்டது குறித்து சின்னையா தங்களிடம் இதுவரை கூறியதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ಅದೇ ಗೊತ್ತಿಲ್ಲ ನನಗೆ. ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಯ್ತೀನಂತೆ ಹೋದವರು ಸರ್. ಮತ್ತೆ 2 ತಿಂಗಳಾಯಿತು ಅವ್ರ ಮನೆಗೆ ಬರಲಿಲ್ಲ ಸರ್. ಅದರ ಟಿ ವಿನಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೆ ನಾನು. ಏತಕ್ಕೆ ಹಿಂಗಾಗಿದ್ದದ ಏನಾಯಿತು ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಸರ್. சின்னையா தவறு செய்திருக்க மாட்டார் என்று அவரது சகோதரர் ஆறுமுகம் கூறினார். ಇಂತ ಯಾರು ಇರ್ತಾರೆ ಅಂತ ಅವನು ಭಯಭಕ್ತಿயோட ಇದ್ದ ಹುಡುಗ. ஆனால் ಈ ಥರ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இந்த விவகாரம் குறித்து முறையாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் சின்னையாவின் குடும்பத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். இந்தியா மீது விதிக்கப்பட்ட 50% வரி இன்று இரவு முதல் அமலுக்கு வரும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் 50% வரி இன்று முதல் அமலுக்கு வரவுள்ளதாக அமெரிக்க அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையை கடைபிடித்து வரும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பதிலடி வரி விதிக்கப்படும் என அறிவித்துள்ளார். இதில் அதிகபட்சமாக இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும் 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. கடுமையான வரி விதிப்புக்கு மத்தியிலும் உள்ளூர் விவசாயிகள் மற்றும் சிறு வணிகர்களின் நலனை காக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுக்கும் என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். அமெரிக்கா அறிவித்துள்ள 50% வரி இந்தியாவின் ஜவுளி மற்றும் ஆடைத்துறை கடுமையாக பாதிப்பதுடன் அமெரிக்காவில் நகைகளின் விலையும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. கடல் உணவுகள், வாகன உதிரி பாகங்கள், மெத்தை, படுக்கை விரிப்புகள் என சுமார் 55% இந்திய ஏற்றுமதி பொருட்கள் இந்த வரி விதிப்பால் பாதிக்கப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அத்தியாவசிய தேவையாக இருக்கும் மருந்துகள் மற்றும் மருந்து மூலப்பொருட்களுக்கு இந்த வரி விதிப்பில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல சில எலக்ட்ரானிக் பொருட்கள், கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்களுக்கும் வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்திய ஜவுளிகளுக்கு ட்ரம்ப் வரியை கடுமையாக உயர்த்திய நிலையில் அந்த நிதிச்சுமையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என அங்குள்ள வாடிக்கையாளர்கள் நெருக்கடி கொடுப்பதாக திருப்பூர் ஜவுளி உற்பத்தியாளர்கள் கவலையுடன் கூறுகின்றனர். இந்திய பொருட்கள் மீது ட்ரம்ப் 25% இறக்குமதி வரி விதித்துள்ளதால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அங்குள்ள வியாபாரிகள் கூடுதல் வரி செலுத்த வேண்டியுள்ளது. இது குறித்து கூறிய திருப்பூர் ஜவுளி உற்பத்தியாளர்கள் வரி விதிப்பு அமலுக்கு வருவதற்கு முன்பே பெரும்பாலான சரக்கை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்துவிட்டதாக தெரிவித்தனர். வரி விதிப்பால் விலை அதிகமாகும் என்பதால் தங்களுக்கு 5 முதல் 25% வரை சலுகை கொடுக்க அமெரிக்க வாடிக்கையாளர்கள் நெருக்கடி கொடுப்பதாக கூறுகின்றனர். வரி விதிப்பினால் திருப்பூர் உற்பத்தியாளர்களுக்கு மாதந்தோறும் 1300 கோடி ரூபாய் முதல் 1500 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் என்றும் தேசிய அளவில் 4000 கோடி ரூபாய் முதல் 4200 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். நம்மை விட வரி குறைவு என்பதால் வங்கதேசம், வியட்நாம், கம்போடியா, பாகிஸ்தான் ஏற்றுமதியாளர்களுக்கு லாபமும் வாய்ப்பும் அதிகரிக்கும் என்றும் அவர்கள் கூறினர்.
முதலீட்டாளர்களை ஈர்க்கும் விதமாக அனைத்து மாநிலங்களும் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி மாருதி சுசுகி நிறுவனத்தின் இ விட்டாரா என்ற முதல் மின்சார காரை கொடியசைத்து அறிமுகம் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், ஜப்பானைச் சேர்ந்த சுசுகி நிறுவனம் இந்தியாவில் மின்சார கார்களை தயாரித்து ஜப்பான் உட்பட 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய உள்ளதாக கூறினார். கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியா உற்பத்தி துறையில் 500% வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் செல்போன் உற்பத்தி துறையில் 2700% வளர்ச்சி கண்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். और ये कंपटीशन का जमाना है। जो राज्य जितनी तेजी से अपनी पॉलिसीज को नीट एंड क्लीन रखता है, इफ्स एंड बट्स के बिना रखता है, तो इन्वेस्टर का विश्वास बढ़ता है। इन्वेस्टर आने के लिए हिम्मत के साथ आता है. அரிய வகை தாதுவான மாங்கனீஸ் பற்றாக்குறையால் ஆட்டோமொபைல் துறை பாதிக்கப்பட்டிருக்கும் சூழலில் தேசிய அரிய வகை தாதுக்கள் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஆய்வு நடத்தப்பட்டு முக்கியமான கனிமங்கள் கண்டுபிடிக்கப்படும் என்றும் பிரதமர் மோடி அறிவித்தார். மது அருந்திவிட்டு வந்து தகராறு செய்த கணவனை மனைவி பேய் போல் நடித்து தர்ம அடி கொடுத்து தாக்கிய காட்சிதான் இது. தெலங்கானா மாநிலம் கம்மம் மாவட்டத்தைச் சேர்ந்த கங்காராம் தினமும் மது அருந்திவிட்டு வீட்டிற்கு வந்து ரகளை செய்வதை வாடிக்கையாக வைத்துள்ளார். இதனை சரி செய்ய பலமுறை முயற்சித்து தோல்வியடைந்த மனைவி புது வித்தை மூலம் பாடம் புகட்டியுள்ளார். அதாவது கங்காராம் மது அருந்திவிட்டு வீடு திரும்பிய போது அவரின் மனைவி தலைமுடியை விரித்து போட்டுக்கொண்டு பேய் பிடித்ததாக கூறி அவரை பயங்கரமாக அடித்து தாக்கியுள்ளார். தலைமுடியை பிடித்து இழுத்து வாயில் துணியை திணித்து கட்டையால் அடித்து நிஜமாகவே பேய் பிடித்தது போல அவர் ஆட்டம் ஆடினார். இதனால் அதிர்ச்சியடைந்த கணவன் வீட்டிலிருந்து தப்பி ஓடி தான் உயிர் பிழைத்தது குறித்து பொதுமக்களிடம் விவரித்துள்ளார். இந்நிலையில் கங்காராமை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். முற்றிலும் உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட INS உதயகிரி மற்றும் INS ஹிம்கிரி போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டன. நாட்டில் கடற்படை, விமானப்படை மற்றும் ராணுவத்தை அதிநவீன தளவாடங்களுடன் கொண்டு பலப்படுத்தி வரும் பணியில் மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ப்ராஜெக்ட் 17 ஆல்பா திட்டத்தின் கீழ் அதிநவீன போர்க்கப்பல்கள் தயாரிக்கப்படுகின்றன. இதில் INS உதயகிரி மும்பையில் உள்ள மசகான் டாஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. INS ஹிம்கிரி கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது. இந்த 2 கப்பல்களையும் விசாகப்பட்டினம் கப்பல் கட்டும் தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அதிகாரப்பூர்வமாக கடற்படையில் இணைத்தார். இரண்டு வெவ்வேறு கப்பல் கட்டும் தளங்களில் கட்டப்பட்ட 2 போர்க்கப்பல்கள் ஒரே நேரத்தில் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது இதுவே முதல் முறை. INS உதயகிரி மற்றும் INS ஹிம்கிரி போர்க்கப்பல்களை எதிரி நாடுகளின் ரேடார்களால் கண்டறிவது மிகவும் கடினம். இந்த கப்பல்களில் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவர் வழக்கு ஒன்றில் சாதகமாக உத்தரவு வழங்க வற்புறுத்தியதாக நீதிபதி சரத்குமார் சர்மா வைத்த குற்றச்சாட்டை விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐதராபாத்தைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு திவால் நோட்டீஸ் வழங்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு சென்னையில் உள்ள தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் விசாரிக்கப்பட்டு வந்தது. நீதிபதி சரத்குமார் சர்மா, தொழில்நுட்ப உறுப்பினர் ஜிதேந்திரநாத் ஸ்வைன் ஆகியோர் அமர்வு விசாரித்து வந்த நிலையில் கடந்த ஜூன் 18ஆம் தேதி தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் வழக்கில் ஒரு தரப்புக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று நீதித்துறையின் மிகவும் மதிக்கப்படும் உறுப்பினர்களில் ஒருவர் தன்னை வற்புறுத்தியதாக குற்றஞ்சாட்டி வழக்கில் இருந்து நீதிபதி சரத்குமார் சர்மா விலகினார். இந்நிலையில் தனது செல்வாக்கை தவறாக பயன்படுத்த முயன்ற அந்த நபர் யார் என்று உச்சநீதிமன்றத்தின் பொதுச் செயலாளர் விசாரணை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல்கேரியாவின் கருங்கடல் பகுதியில் நடைபெற்ற வண்ணமயமான காற்றாடி திருவிழா பார்வையாளர்களை வியக்க வைத்தது. ஒவ்வொரு ஆண்டும் பல்கேரியாவில் இருந்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கு பறவைகள் வலசை செய்வதை கொண்டாடும் விதமாக இந்த காற்றாடி திருவிழா நடத்தப்படுகிறது. பறவைகளின் வாழ்விடம் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக கொண்டாடப்படும் இந்த காற்றாடி திருவிழாவை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். 5வது ஆண்டாக நடைபெற்ற காற்றாடி திருவிழாவில் கரடி, புலி, தேள், மீன், பறவைகள் வடிவிலான காற்றாடிகள் வானில் வட்டமிட்டது பார்வையாளர்களை வியக்க வைத்தது. குறிப்பாக ஆக்டோபஸுகள் வடிவில் காற்றாடிகள்
வானை அலங்கரித்தன. உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்தியாவின் PV சிந்து மற்றும் பிரணாய் ஆகியோர் முதல் சுற்றில் வெற்றி பெற்றுள்ளனர். உலகின் முன்னணி வீரர்கள் பங்கேற்கும் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் களை கட்டி வருகிறது. இதன் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் PV சிந்து பல்கேரிய வீராங்கனை நல்பேண்டோவா மோதினர். ஆரம்ப முதலே ஆதிக்கம் செலுத்திய சிந்து 23-21, 21-6 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார். Well, you couldn't get two more contrasting games here. இதேபோல் ஆடவர் ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்று போட்டியில் இந்தியாவின் பிரணாய் பின்லாந்தின் ஜோகிமை எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக சென்ற இந்த போட்டியில் பிரணாய் 21-18, 21-15 என்ற செட் கணக்கில் எளிதில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். மற்றொரு போட்டியில் இந்திய வீரர் லக்ஷயா சென் முதல் சுற்றிலேயே அதிர்ச்சி தோல்வியடைந்து வெளியேறினார். நடிகர் ரவி மோகன் சினிமா தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியுள்ளார். சும்மா 4 வாரத்து முடிஞ்ச ஒரு கப் காஃபி. 17 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தின் ஆல் டைம் ஃபேவரட் காட்சியை ரவிமோகனும் ஜெனீலியாவும் ரீக்ரியேட் செய்த காட்சிகளே இது. ரவிமோகனின் ஸ்டுடியோ திறப்பு விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக நடிகர்கள் கார்த்தி, சிவகார்த்திகேயன், SJ சூர்யா, கன்னட நடிகர் சிவராஜ்குமார் அதர்வா, நடிகை ஜெனீலியா, அவரது கணவரும் நடிகருமான ரித்தேஷ் தேஷ்முக், இயக்குனர் சுதா கொங்கரா உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவியும் ஜெனீலியாவும் மீண்டும் சேர்ந்து நடிக்க வேண்டும் என்று அன்பு கோரிக்கை வைத்தார். உங்களையும் ஜெனீலியா மேமையும் அந்த இதில் பார்த்தது எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜெனீலியா மேம். சார் பிடிக்கும் சார். ரித்தேஷ் சார், ஐ லைக் சார், டோன்ட் மிஸ்டேக் சார். சார் யூ ஹாவ் டு லைக் சார். அண்ட் அந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். நான் காலேஜ் படிக்கும்போது 2-3 தடவை அந்த படத்தை பார்த்துருக்கேன் நான். ஸோ அதை இந்த ஸ்டேஜில் பார்த்ததும் ஒரு நல்லா இருந்துச்சு. அது ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீலாக இருந்தது. ரவி மோகன் மனதளவில் யாருக்கும் துரோகம் நினைக்காதவர் என்றும் நினைத்தாலும் அவருக்கு வராது என்றும் நடிகர் கார்த்தி கூறினார். கிஃப்ட், கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். அவங்க என்ன நான் யாருன்னு உணர வச்சது அவங்க தான் எனக்கு. அப்படி அவங்க எப்பவுமே இந்த மாதிரி ஒருத்தர் லைஃப்ல எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தனது தோழி கெனிஷா குறித்து நடிகர் ரவிமோகன் தெரிவித்த கருத்துக்களை இவை. ரவிமோகன் ஸ்டுடியோ என்ற பெயரில் நடிகர் ரவிமோகன் தொடங்கிய தயாரிப்பு நிறுவனத்தின் தொடக்க விழா சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய அவர், யார் தன்னை பற்றி என்ன நினைத்தாலும் தன் மீது அக்கறை கொண்ட ஒரு நிஜ வந்தியத்தேவன் தான் கார்த்தி என்று கூறினார். இங்க தான் இருப்பேன். வாழ்த்தணும்னு நினைக்கிறவங்க இங்க வந்திருக்கீங்க, வாழ்த்துங்க. என்னை வாழ்த்த வேணான்னு நினைக்கிற சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், இங்கே தான் இருப்பேன். மேலும் தனது தாய் வரலட்சுமியின் பிறந்த நாளையொட்டி ரவிமோகன் எழுதிய பாடலை கெனிஷா பாடினார். புகைப்படம் ஒன்றையும் பரிசாக ரவிமோகன் வழங்கினார். அப்போது வரலட்சுமி கண் கலங்கினார். கருவாக இருந்தேனே, உருவை நீ தந்தாயே, அம்மா நீ என்னை விட்டு போகாதே. தாய் கண் கலங்கியதைக் கண்டு ரவிமோகனும் அவரது சகோதரர் ராஜாவும் உணர்ச்சி பெருக்கடைந்தனர். எழுத வச்சான், பாட்ட வச்சான், படிக்க வச்சான், மேகம் வச்சான், மழைய வச்சான், விளைய வச்சானே. கேட்ட வச்சான், எழுத வச்சான், பாட்ட வச்சான், படிக்க வச்சான், மேகம் வச்சான், மழைய வச்சான், விளைய வச்சானே. இட்லி கடை திரைப்படத்தின் அடுத்த பாடல் குறித்த அறிவிப்பை படக்குழு டீசர் வெளியிட்டு அறிவித்துள்ளது. தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை திரைப்படத்தில் நித்யா மேனன் நடித்துள்ளார். ஜிவி பிரகாஷ் இசையமைத்துள்ளார். இப்படத்தில் என்ன சுகம் என்ற முதல் பாடல் அண்மையில் வெளியானது. தனுஷ் எழுதி ஸ்வேதா மோகனுடன் அவரே பாடியிருந்த இந்த பாடல் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் இட்லி கடை படத்தின் என்ஜாமி தந்தானே பாடல் புதன்கிழமை மாலை 5 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. இந்த பாடலையும் தனுஷே எழுதி பாடியுள்ளார். ഡയലോഗ് അതുപോലെ നിങ്ങൾ പറയണം. പണ്ടാരം കാണുന്നില്ലല്ലോ. അതല്ല പറഞ്ഞത്. നിങ്ങളോട് ഞാൻ പറയുമ്പോൾ പറഞ്ഞാൽ മതി.
ஓடும் குதிரை சாடும் குதிரை படக்குழுவுடன் பகத் பாசில் ஜாலியாக செய்துள்ள இந்த ரீக்ரியேட் வீடியோ இணையத்தில் வரவேற்பை பெற்றுள்ளது. அல்தாப் சலீம் இயக்கத்தில் பகத் பாசில், கல்யாணி பிரியதர்ஷன் உள்ளிட்டோர் நடித்துள்ள ஓடும் குதிரை சாடும் குதிரை திரைப்படம் ஓணம் பண்டிகையொட்டி வரும் 29ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்நிலையில் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளில் படக்குழு முனைப்பு காட்டி வருகிறது. அந்த வகையில் மூக்கில்லா ரக்கா மலையாள திரைப்படத்தில் நடிப்பு சொல்லிக் கொடுப்பது போன்று வரும் காட்சியை ஓடும் குதிரை சாடும் குதிரை திரைப்படக்குழு ரீக்ரியேட் செய்துள்ளது. അതും പറയണോ സാറേ? ഒന്നും പറയണ്ട. അയ്യോ பகத் பாசிலுக்கே நடிப்பு பயிற்சியா என்று கிண்டலாக பதிவிட்டு ரசிகர்கள் பகிர்ந்து வருகின்றனர். இதே திமுக ஒன்றிய செயலர் நான் கூட்டணியில இருக்கிறேங்க. திமுக ஒன்றிய செயலர் கூப்பிட்டோம் அந்த கூப்பிட்டு அவர் கேமரால பாக்குறாங்களா? திருவாரூர் மாவட்டம் புலிவளத்தில் பொதுக்கூட்டத்திற்கு பணம் கேட்டு பர்னிச்சர் கடையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மிரட்டிய காட்சிகள் தான் இவை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி நடைபெற்ற மதசார்பின்மை காப்போம் பேரணியின் தீர்மானங்களை விளக்கக்கூடிய வகையில் திருவாரூர் கீழ வீதியில் கடந்த 24ஆம் தேதி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக புலிவளம் பகுதியில் உள்ள ஜெயபாலன் என்பவருக்கு சொந்தமான பர்னிச்சர் கடைக்கு கடந்த 22ஆம் தேதி மாலை 4 மணிக்கு வந்த விசிக திருவாரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பூபாலன், துணை செயலாளர் வீரையன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த ஸ்டாலின் ஆகியோர் பொதுக்கூட்டத்திற்கு பணம் கேட்டதாக தெரிகிறது. அப்போது கடையில் வேலை பார்த்த பெண் ஊழியர் உரிமையாளர் கடையில் இல்லை, வெளியூர் சென்று விட்டார் என்று கூறியுள்ளார். அதற்கு அவர்கள் அவரிடமிருந்து தொலைபேசி எண்ணை வாங்கி அவரிடம் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். அப்போது அவர் தான் வெளியூரில் இருப்பதால் நேரில் வந்து சந்திக்கிறேன் என்று கூறி இணைப்பை துண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஊழியரை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதே திமுக ஒன்றிய செயலர் நான் கூட்டணியில இருக்கிறேங்க. திமுக ஒன்றிய செயலர் கூப்பிட்டோம் அந்த கூப்பிட்டு. இதையடுத்து திருவாரூர் தாலுகா காவல் நிலையத்தில் ஜெயபாலன் புகார் அளித்தார். இதேபோன்று பலமுறை பணம் கேட்டிருப்பதாகவும் இந்த முறை பிரச்சினை பூதாகரமாகிவிட்டதாகவும் ஜெயபாலன் தெரிவித்துள்ளார். சூளகிரியில் இப்படி 1/2 கிலோமீட்டருக்கு அழிந்து கொண்டே சென்ற குழந்தையை பத்திரமாக பின்தொடர்ந்து பின்னர் பெற்றோரிடம் ஒப்படைக்க உதவியவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ரவுண்டானாவில் 3 வயது சிறுமி ஒருவர் அழுது கொண்டே சென்று கொண்டிருந்த நிலையில் அதை கண்ட அப்பகுதி மக்கள் தடுத்து நிறுத்தி விசாரித்துள்ளனர். ஆனால் அழுது கொண்டே அந்த குழந்தை யாரிடமும் பதிலளிக்காமல் சென்றதால் அப்பகுதி இளைஞர்கள் சிலர் மிட்டாய் வாங்கி கொடுத்து பைக்கில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று சேர்த்தனர். பின்னர் வீட்டு விலாசத்தை கண்டுபிடிக்க மீட்கப்பட்ட இடத்திற்கு குழந்தையை அழைத்து சென்ற காவல்துறையினர் பெற்றோர் குறித்து விசாரித்துள்ளனர். அப்போது அந்த குழந்தையை தனது வீட்டிற்கு வழிகாட்டிய நிலையில் பெற்றோரிடம் பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டது. அருகில் உள்ள கடைக்கு குழந்தை அடிக்கடி செல்வது வழக்கம் என்று பெற்றோர் கூறிய நிலையில் வழி தவறி 1/2 கிலோமீட்டர் வரை குழந்தை சென்று தவிப்புக்குள்ளானது விசாரணையில் தெரிய வந்தது. இதுபோல் குழந்தைகளை தனியே அனுப்ப வேண்டாம் என்று பெற்றோருக்கு அறிவுரை கூறிவிட்டு காவல்துறையினர் சென்றனர். தசரா திருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் பக்தர்கள் மாலை அணிவித்து விரதத்தை தொடங்கினர். வரும் செப்டம்பர் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தசரா விழா தொடங்கும் நிலையில் அக்டோபர் 2ஆம் தேதி திருவிழா நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் தசரா விழாவில் பக்தர்கள் குரவன், குரத்தி, காவலர், விநாயகர், சிவன், பார்வதி, வேடன், பெண் உள்ளிட்ட பல்வேறு வேடம் அணிந்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவர். மற்ற வேடம் அணிபவர்கள் திருவிழாவுக்கு 10 நாட்களுக்கு முன் தங்கள் விரதத்தை தொடங்கும் நிலையில் காளி வேடம் அணிபவர்கள் திருவிழாவுக்கு 61 அல்லது 41 நாட்களுக்கு முன்பாகவே தங்கள் விரதத்தை தொடங்குவது வழக்கம். அதன்படி குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் திரண்ட பக்தர்கள் கடலில் புனித நீர் ஆடிவிட்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மாலை அணிவித்து தங்கள் விரதத்தை தொடங்கினர். ராட்வீலர் நாய்களை வளர்க்க தடை விதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னையில் தினமும் 3000 தெருநாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டு வருவதாக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். மாநகராட்சி கூட்டத்தில் பேசிய கவுன்சிலர் ஃபாத்திமா, சென்னையில் உள்ள 1,80,000 நாய்களில் 27 விழுக்காடு நாய்களுக்கு மட்டுமே கருத்தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். அதற்கு பதிலளித்து பேசிய மேயர் பிரியா, தினமும் 3000 தெருநாய்களுக்கு கருத்தடை செய்யப்படுவதாகவும் மண்டலத்திற்கு 1 மையம் என்ற அளவில் டிசம்பருக்குள் 15 நாய் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சென்னையில் ராட்வீலர் நாய்களை வளர்ப்பதற்கு தடை விதிக்க நடவடிக்கை தேவை என துணை மேயர் மகேஷ்குமார் வலியுறுத்தினார். அதற்கு பதிலளித்த இணை ஆணையர் ஜெயசீலன், ராட்வீலர் மற்றும் பிட்புல் நாய்களுக்கு தடை விதிக்க முடியாத வகையில் உயர்நீதிமன்ற உத்தரவு உள்ளதாகவும் அதனை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார்.
கும்மிடிப்பூண்டி அருகே சித்தராஜன் கண்டிகை கிராமத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கும் 5 மாணவிகளுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டதில் 3 பேர் கவலைக்கிடமாக இருப்பதால் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தனியார் இரும்பு தொழிற்சாலைகளில் இயங்கி வருகின்றன. சித்துராஜ் கண்டிகை கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் 5 மாணவிகளுக்கு இதனால் மூச்சுத் திணறல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு கோட்டக்கரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. நிர்வாகம் அத்துமீறல், எவ்வளவு புகை வேணா விடுறது, எவ்வளவு குப்பைங்க வேணா கொட்டுறது, என்ன கழிவு நீர் வேணா வெளியிடுறது. அதோட விளைவுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 10வது படிக்கக்கூடிய மாணவர்கள் 5 மாணவர்கள் இப்ப அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. இதுல 3 மாணவர்கள் பாத்தீங்கன்னா மேல் சிகிச்சைக்காக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. 5 மாணவிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் 3 மாணவிகள் கவலைக்கிடமாக இருப்பதால் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இதுகுறித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்து அருகில் உள்ள தொழிற்சாலைகளில் இருந்து விஷவாயு ஏதும் கசிந்துள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் எங்கே என கேள்வி எழுப்பிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இதுகுறித்து நீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யும் என்றார். விழுப்புரம் மாவட்டம் கீழ்பெரும்பாக்கத்தில் உள்ள பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரும் சட்டமன்ற பொதுக்குழு கணக்கு தலைவருமான செல்வ பெருந்தகை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் எங்கே இருக்கிறார் என்றே தெரியவில்லை என்றார். அவரை இந்திய நாட்டு மக்கள் பார்க்கவில்லை என்றால், பார்க்க இயலவில்லை என்றால் நாங்கள் ஆபியஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டியிருக்கும். உடனடியாக பாஜக தலைவர்கள் எங்களுடைய மேலாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்களை மக்களிடம் காட்ட வேண்டும். தொடர்ந்து அரசின் திட்டங்களை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அருவருக்கத்தக்க செயல் என்று கூறினார். தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அருவருக்கத்தக்க சம்பவம் நடந்திருக்கு. இது காங்கிரஸ் உடைய பெயரில் அந்த சொத்து இருக்கு. காங்கிரஸ் உடைய சொத்து பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் இருந்து காங்கிரஸ் சொத்தாக இருக்கு. பொது சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகை கூறினார். திமுக அளித்த வாக்குறுதிகளில் சுமார் 74% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள ஓட்டலில் பாமக சார்பில் விடியல் எங்கே என்ற புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேசிய அன்புமணி ராமதாஸ் 2021 சட்டமன்ற தேர்தல் மற்றும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதன் ஆவணமாக இந்த புத்தகத்தை வெளியிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். 505 439 வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. இதுல பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர்கள் நிறைவேற்றியது 12.94%. சரி, 13% வச்சுக்கீங்களா, 13 விழுக்காடு வச்சுக்கீங்களா. ஆக 87 விழுக்காடு வாக்குறுதிகள் திமுக நிறைவேற்றவில்லை. திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருடன் நேரடியாக விவாதம் நடத்த தயார் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் சமூக நீதி பேசும் திமுக ஏழை மக்களை கண்டறிய இன்னும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அன்புமணி விமர்சித்தார். முறைகேடு புகாரை தொடர்ந்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் முதல்வர் உள்ளிட்டோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை வேப்பேரியில் உள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் 5 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக முறைகேடு நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் சவுந்தரராஜன் உட்பட 2 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 5 அலுவலர்கள் வெவ்வேறு இடங்களுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் முறைகேடுகள் குறித்து விசாரிப்பதற்காக 3 பேர் கொண்ட குழுவை அமைத்து பல்கலைக்கழகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 15 நாட்களுக்குள் அறிக்கை அளிக்க பல்கலைக்கழகத்தின் நிர்வாக குழு கூட்டத்தில் கெடு விதிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களால் வழங்கப்படும் ஆன்லைன் அடிப்படையிலான சேவைகளுக்கு OTP சரிபார்ப்புகளை கோருவதற்கு தடை விதிக்கக்கூடிய மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அரசு துறைகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் வழங்கும் ஆன்லைன் அடிப்படையிலான சேவைகளும் OTP சரிபார்ப்பை கட்டாயமாக்குவதை தடுக்க கோரி மதுரையைச் சேர்ந்த தங்கமாரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ரிட் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் OTP பெறும் முறை அரசியலமைப்பின் பிரிவு 21 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட தனி உரிமைக்கான உரிமையை மீறுவதாக உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது.
செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் சுப்பிரமணியம், அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இன்றைய காலகட்டத்தில் ஓடிபி பெறாமல் எந்த ஆன்லைன் பணியும் நடைபெறாது என்று கருத்து தெரிவித்தனர். ஓடிபி பெறுவதில் விதிமீறல் உள்ளது, தரவுகள் திருடப்படுகிறது என ஒரு சம்பவத்தை ஆதாரத்துடன் குறிப்பிட்டு பொதுநல மனு தாக்கல் செய்தால் அதனை விசாரித்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். ஆனால் மனுதாரர் பொத்தாம் பொதுவாக மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் விளம்பர நோக்கத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். இதுபோன்ற மனுக்கள் ஏற்புடையதல்ல என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். திருவாரூர் அருகே சுடுகாட்டிற்கு செல்ல போதிய சாலை வசதி இல்லாததால் விளைநிலத்தின் வழியே இறந்தவரின் உடலை தூக்கிச் செல்லும் அவலத்திற்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். கோட்டூரை அடுத்த பைங்காட்டூர் கீழத்தெரு பகுதியில் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் போதிய சாலை வசதி இல்லை என கூறப்படுகிறது. இதனால் மக்கள் விளைநிலங்கள் வழியாக சிறிது தூரம் பயணித்து முக்கிய சாலைக்கு செல்ல வேண்டியுள்ளது. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த வீரையன் என்பவர் உயிரிழந்த நிலையில் சடலத்தை விளைநிலம் வழியாக மக்கள் கொண்டு சென்றனர். தங்கள் பகுதிக்கு போதிய சாலை வசதி அமைத்து தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தனர். சாலை வசதியே இல்ல, அப்புறம் சாலை எங்க இருக்கு? வரப்புல தான் போறோம், சேத்துல வரப்பு தான் இருக்கு, வரப்பு சேர்மா தான் இருக்குது, வேற எதுவுமே கிடையாது. இந்த பச்சை பிள்ளைங்க எல்லாம் இந்த இடத்துல தான் போயிட்டு இருக்கு. சாலை கோரி மாவட்ட ஆட்சியர் வரை கோரிக்கை விடுத்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். காவிரியிலிருந்து செப்டம்பர் மாதத்திற்கு வழங்க வேண்டிய அளவான 36.76 TMC நீரினை கர்நாடகா வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டிற்கு செப்டம்பர் மாதம் வழங்கப்பட வேண்டிய நீரை கர்நாடகா வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தில் தமிழ்நாடு வலியுறுத்தியுள்ளது. டெல்லியில் 43வது காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக நீர்வளத்துறை செயலாளர் ஜெயகாந்தன், காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியம் ஆகியோர் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். அப்போது மேட்டூர் அணையின் நீர் இருப்பு அதன் முழு கொள்ளளவான 93 TMC ஆக உள்ளதாகவும் நடப்பாண்டு 5 முறை முழு கொள்ளளவை எட்டியதாக அவர்கள் கூட்டத்தில் தெரிவித்தனர். அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 7684 கனஅடியாக உள்ளது என்றும் அணையிலிருந்து வினாடிக்கு 12850 கனஅடி நீர் திறந்துவிடப்படுவதாக கூறினர். மேலும் தமிழ்நாட்டிற்கு காவிரியிலிருந்து செப்டம்பர் மாதத்திற்கு வழங்கப்பட வேண்டிய அளவான 36.76 TMC நீரினை உச்சநீதிமன்ற ஆணைப்படி பிலிகுண்டுலுவில் கர்நாடகா திறப்பதை உறுதி செய்யுமாறும் அவர்கள் வலியுறுத்தினர். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கான இணையதளத்தை திறக்காதது ஏன் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. கோவையைச் சேர்ந்த தனியார் அமைப்பு தரப்பில் RTE சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கைக்கான இணையதளத்தை திறக்க உத்தரவிடக் கோரி தொடர்ந்த வழக்கில் மத்திய அரசுடனான நிதி பிரச்சினையை காரணம் காட்டாமல் தனியார் பள்ளிகளுக்கு தமிழக அரசு நிதி ஒதுக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. இந்நிலையில் இந்த உத்தரவை செயல்படுத்தவில்லை என கூறி பள்ளி கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் உள்ளிட்டோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனு நீதிபதி GR சுவாமிநாதன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் J. ரவீந்திரன் இந்த விவகாரத்தில் மத்திய அரசுக்கும் சம பொறுப்பு உள்ள போதிலும் மாநில அரசுக்கு எதிராக மட்டுமே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் செய்துள்ள மேல்முறையீடு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளதாகவும் தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி ஒதுக்கீடு பிரச்சினையில் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என தெரிவித்த நீதிபதி மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு கௌரவம் பார்க்காமல் இணையதள பக்கத்தை திறக்க வேண்டும் என்றனர். கர்நாடக சட்டப்பேரவையில் RSS பாடலை பாடியதற்காக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் மன்னிப்பு கோரியுள்ளார். பெங்களூருவில் IPL வெற்றி கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் தொடர்பாக கர்நாடக சட்டப்பேரவையில் கடந்த வாரத்தில் பாஜகவினர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் நமஸ்தே சதா வத்சலே என தொடங்கும் RSS பாடலை பாடியது சர்ச்சைக்குள்ளாகியது. இது தொடர்பாக பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்துள்ள DK சிவக்குமார் பாஜகவினரை விமர்சிப்பதற்காகவே பாடியதாகவும் நண்பர்கள் சிலர் அதனை அரசியல் ரீதியாக எடுத்துக்கொண்டு மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் பாஜகவில் சேர முயற்சிப்பதாக விமர்சிப்பது வருத்தம் அளிப்பதாகவும் தெரிவித்தார். அத்துடன் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக பாடவில்லை என்றும் அப்படி புண்பட்டிருந்தால் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் அவர் கூறினார். மேலும் தான் காங்கிரஸ்காரனாக பிறந்தேன், காங்கிரஸ்காரனாகவே இறப்பேன் என்றும் DK சிவக்குமார் திட்டவட்டமாக தெரிவித்தார். 11வது உலகக்கோப்பை செஸ் தொடர் கோவாவில் நடைபெறும் என சர்வதேச செஸ் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. கடைசியாக 2002ஆம் ஆண்டு ஹைதராபாத்தில் உலகக்கோப்பை செஸ் தொடர் நடைபெற்றது. இதில் இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை நிகழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது 23 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்தியாவில் உலகக்கோப்பை செஸ் தொடர் நடத்தப்பட உள்ளது. வரும் அக்டோபர் 30ஆம் தேதி முதல் நவம்பர் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த தொடருக்கான போட்டி அட்டவணையை சர்வதேச செஸ் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ளது. 8 சுற்றுகளாக நாக் அவுட் முறையில் நடைபெறும்
நடைபெறும் இந்த தொடரில் 80க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 206 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று பலப்பரீட்சை நடத்த உள்ளனர். குகேஷ் பிரக்யானந்தா உட்பட 20 இந்திய வீரர்கள் இந்த தொடரில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். எனினும் உலகின் நம்பர் 1 வீரரும் நடப்பு சாம்பியனுமான நார்வேயின் மேக்னஸ் கார்ல்சன் இந்த தொடரில் பங்கேற்பது உறுதியாகவில்லை. இந்த தொடரில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் வீரர்கள் அடுத்த ஆண்டு நடைபெறும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடருக்கான கேண்டிடேட் தொடருக்கு தகுதி பெறுவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிகளை காண இலவசமாக டிக்கெட் வழங்கப்படும் என்று ஹாக்கி இந்தியா கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. பீகாரின் ராஜ்கீர் நகரில் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி வரக்கூடிய 29ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 7ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் இந்தியா, சீனா, ஜப்பான், மலேசியா, கொரியா, வங்கதேசம் உட்பட 8 நாடுகள் பங்கேற்கின்றன. இந்நிலையில் இந்த போட்டிகளை ரசிகர்கள் இலவசமாக கண்டு மகிழலாம் என்று ஹாக்கி இந்தியா அமைப்பு அறிவித்துள்ளது. அதன்படி போட்டியை காண விரும்பக்கூடிய ரசிகர்கள் www.ticketgenie.in என்ற இணையதளத்திலோ அல்லது ஹாக்கி இந்தியா என்ற செயலியிலோ முன்பதிவு செய்து டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் நடிகர் ஷாருக் கான் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. ராஜஸ்தானில் நபர் ஒருவர் வாங்கிய ஹூண்டாய் கார் சரியாக இயங்காத நிலையில் அதன் விளம்பரங்களில் நடித்த ஷாருக் கான் மற்றும் தீபிகா படுகோன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் பரத்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் கிருதி சிங். இவர் பாலிவுட் நட்சத்திரங்களான ஷாருக் கான் மற்றும் தீபிகா படுகோன் நடித்த விளம்பரத்தை பார்த்து ஹூண்டாய் கார் ஒன்றை வாங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் வாங்கிய நாள் முதலே கார் முறையாக இயங்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர் இது தொடர்பான பிரச்சனைகளை அந்நிறுவனம் தீர்க்கவில்லை என புகார் எழுப்பியுள்ளார். அந்த வகையில் ஷாருக் கான் மற்றும் தீபிகா படுகோன் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதையடுத்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் இருவர் மீதும் தற்போது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏமாற்றுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஹூண்டாய் நிறுவன தயாரிப்புகளின் முகமாக பல ஆண்டுகளாக நடிகர் ஷாருக் கான் திகழ்ந்து வருகிறார். நடிகை தீபிகா படுகோன் ஹூண்டாய் நிறுவன தூதராக 2023ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமனை தொடர்புபடுத்தி அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க யூடியூப் சேனல்களுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தங்களை தொடர்புபடுத்தி அவதூறு கருத்துக்களை வெளியிட யூடியூப் சேனல்களுக்கு தடை விதிக்க கோரியும் 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க உத்தரவிடக் கோரியும் பொள்ளாச்சி ஜெயராமன், அவரது மகன் பிரவீன் ஜெயராமன் ஆகிய இருவரும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அதில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தங்களை தொடர்பு நக்கீரன் யூடியூப், ஜாம்பவான் உள்ளிட்ட 8 யூடியூப் சேனல்கள் அவதூறு கருத்துக்களை வெளியிட்டிருப்பதாகவும் அந்த வீடியோக்களை அகற்ற உத்தரவிட வேண்டும் என்றும் கோரியிருந்தனர். மேலும் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தங்களை தொடர்புபடுத்தி வீடியோ வெளியிட தடை விதிக்கவும் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு பொள்ளாச்சி ஜெயராமன், அவரது மகன் பிரவீன் ஜெயராமன் ஆகியோரை தொடர்புபடுத்தி அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க 8 யூடியூப் சேனல்களுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் போரூர் சந்திப்பு வரை மெட்ரோ ரயில்களை இயக்குவதற்கு பாதுகாப்பு சான்றிதழ்கள் பெறுவதற்கான சோதனைகள் திட்டமிட்ட காலத்திற்கு முன்பே நிறைவடைந்தன. சென்னையில் மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட திட்டத்தின் கீழ் வழித்தடம் 4 பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் போரூர் சந்திப்பு வரை பணிகள் முடிவடைந்த நிலையில் ரயில்களை இயக்குவதற்கான சோதனைகள் நடத்தப்பட்டன. கடந்த 16ஆம் தேதி தொடங்கிய இந்த சோதனைகளில் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு பயணிகளின் பயண வசதி மதிப்பீடு செய்யப்பட்டது. அத்துடன் வழித்தடத்தில் ரயில்களின் இழுவை மற்றும் பிரேக்கிங் செயல்திறன் பற்றியும் ஆய்வு செய்யப்பட்டது. இந்த சோதனைகள் திட்டமிடப்பட்ட தேதிக்கு முன்னதாகவே நிறைவடைந்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதைத் தொடர்ந்து பூந்தமல்லி போரூர் இடையே வரும் டிசம்பர் மாதம் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சேலம் மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் இருந்து இலவசமாக வழங்கப்படும் உலர் சாம்பலை வெளிச்சந்தையில் அதிக விலைக்கு விற்கிறார்களா என்பதை விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு மின் வாரியத்திற்கு சொந்தமான திருவள்ளூர், தூத்துக்குடி, சேலம் உட்பட 5 அனல்மின் நிலையங்களில் வெளியாகும் உலர் சாம்பலில் 10% சிறு குறுந்தொழில் நிறுவனங்களுக்கு இலவசமாகவும் மற்றவற்றை விலைக்கும் வழங்குகின்றனர். இந்நிலையில் சேலம் அனல்மின் நிலையத்தில் இலவச சாம்பலை மாவட்டத்தில் உள்ள முத்துக்குமார் டிரேடர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்திற்கே மொத்தமாக கொடுப்பதாகவும் அந்நிறுவனம் அதனை வெளிச்சந்தையில் அதிக விலைக்கு விற்பதாகவும் சந்தோஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கு செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக இயக்குநர் கோவிந்தராவ் நேரில் ஆஜராகி உலர் சாம்பல் ஒதுக்கீடு தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து புகார் தொடர்பாக உடனடியாக ஏன் விசாரணை நடத்தவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அரசு தலைமை வழக்கறிஞர் விசாரிக்க 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இதையடுத்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 8 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர்.
நெல்லை கவின் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட மூவருக்கும் வரும் 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து நீதிபதி ஹேமா உத்தரவிட்டுள்ளார். காதல் விவகாரத்தில் கடந்த 27ஆம் தேதி கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட பெண்ணின் சகோதரர் சுர்ஜித், அவருக்கு உடந்தையாக இருந்த பெரியப்பா மகன் ஜெயபாலன், அவரது தந்தையும் காவல் உதவி ஆய்வாளருமான சரவணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். மூவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களுக்கு 26ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டது. இந்நிலையில் இன்றோடு காவல் முடிவடைவதால் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இருந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலம் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து மூவருக்கும் நீதிமன்ற காவலை 9ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி ஹேமா உத்தரவிட்டார். மசோதாக்கள் மீது ஆளுநர்கள் முடிவெடுக்காதது குறித்து நீதித்துறை அமைதி காக்க வேண்டுமா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சட்டப்பேரவைகளில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது 3 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டுமென குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கெடு விதித்தது. மத்திய அரசும் மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் உள்ளிட்ட பாஜக ஆளும் மாநில அரசுகள் தங்கள் வாதங்கள் மூலம் எதிர்ப்பை பதிவு செய்தன. குடியரசுத் தலைவர், ஆளுநர் ஆகியோரின் விருப்புரிமையை நீதித்துறை மதிப்பாய்வு செய்ய இயலாது என்று வாதிட்ட மகாராஷ்டிரா அரசு தரப்பு வழக்கறிஞர் நீரஜ் கிஷன் கவுல், ஆளுநரின் செயல்பாடுகளில் தவறு இருந்தால் நாடாளுமன்றத்தில் கவனித்துக் கொள்ளும் என்றும் நீதித்துறை முன்பு வைக்கக்கூடாது என்றும் கூறினார். இதற்கு பதிலளித்த தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வு 2020 முதல் 2025 வரையிலான மசோதாக்களை ஆளுநர் நிலுவையில் வைத்தால் நீதிமன்றம் அமைதி காக்க வேண்டுமா என்று கடுமையாக சாடியது. எஸ்ஆர் பொம்மை வழக்கில் குடியரசுத் தலைவர் ஆட்சி பிரகடனத்தை நீதிமன்றங்கள் மறுபரிசீலனை செய்யலாம் என்று 1994 உச்சநீதிமன்றம் தந்த தீர்ப்பை தலைமை நீதிபதி கவாய் சுட்டிக்காட்டினார். அரசியலமைப்பு சட்டத்தின் 356வது பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்காக ஆளுநர் தரும் பரிந்துரையையே மறு ஆய்வு செய்ய அதிகாரம் உள்ள போது 200வது பிரிவின் கீழ் மசோதாக்களின் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு வழங்கப்பட்டுள்ள விருப்ப உரிமை மீது மறு ஆய்வு செய்ய முடியாதா என்றும் கேள்வி எழுப்பினார். மீண்டும் மீண்டும் காண தூண்டும் இந்த காட்சி வேலூர் மாணவர்களின் முயற்சி. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஆர்எஸ் பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி விநாயகர் சிலை வடிவில் அமர்ந்து விழாவை சிறப்பித்தனர். பல்வேறு வகையான விநாயகரின் முகமூடிகளையும் அவர்கள் அணிந்திருந்தனர். மேலும் அவர்களே தயாரித்து கொண்டு வந்த களிமண்ணால் ஆன விநாயகரை வைத்து வழிபாடு செய்த நிலையில் அவர்களுக்கு சுண்டல், கொழுக்கட்டை உள்ளிட்ட பண்டங்கள் வழங்கப்பட்டன. சென்னையில் தடையில்லா மின்சாரம் மற்றும் மின் விபத்துகளை தவிர்க்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மின்வாரியம் தெரிவித்துள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கும் வகையிலும் மின் விபத்துகளால் அண்மையில் நிகழ்ந்த சில உயிரிழப்புகளை கருத்தில் கொண்டும் பல்வேறு பராமரிப்பு பணிகளை மின்சார வாரியம் மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை புறநகர் பகுதியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் 1251 இடங்களில் மின்கம்பிகள் வெளியில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதில் 618 இடங்களில் உள்ள மின்கம்பிகள் மண்ணில் புதைக்கப்பட்டு சரி செய்யப்பட்டுள்ளன. மீதமுள்ள 633 இடங்களில் சீரமைப்பு பணிகள் முழுவீச்சு நடைபெற்று வருவதாக மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. மேலும் மழைக்காலங்களில் தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்குவதால் ஏற்படும் மின் விபத்துகளை தவிர்க்க 1148 மின் பகிர்மான பெட்டிகள் மற்றும் 127 மின்மாற்றிகள் உயரமான இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளன. இது தவிர பொது இடங்களில் பந்தல்கள் மற்றும் தற்காலிக அமைப்புகளை நிறுவும் ஒப்பந்ததாரர்கள் மின்மாற்றியிலிருந்து போதிய இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மின் விபத்துகள் குறித்தான பிரச்சனைகளுக்கு நடவடிக்கை மேற்கொள்வதை உறுதிப்படுத்த அதிகாரிகள் தலைமையிலான குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தெற்கு ரயில்வே அலுவலக பணிகளில் ஹிந்தி மொழி பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்று அனைத்து துறை ரயில்வே அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. டிக்கெட் கவுண்டர்கள், அலுவலக ஆவணங்கள், உள் அறிக்கைகள், உத்தரவுகள் என்று தினசரி செயல்பாடுகளில் ஹிந்தி இடம்பெற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கூடிய ரயில்வே நிர்வாகம் பொதுமக்களுக்கான சேவைகளில் ஆங்கிலத்துடன் ஹிந்தியும் இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. தெற்கு ரயில்வே பணிகளில் தற்போது தமிழ் மற்றும் ஆங்கிலம் முக்கியமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் தெற்கு ரயில்வேயில் பணியாற்றக்கூடிய 90,000 நபர்களில் பெரும்பாலும் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களை சேர்ந்தவர்களாக உள்ளனர். இந்நிலையில் தினசரி செயல்பாடுகளில் ஹிந்தி பயன்படுத்த பிறப்பித்த உத்தரவால் ஹிந்தி திணிக்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள ரயில்வே கவுண்டர்களில் தமிழ் தெரியாத வடமாநிலத்தை சேர்ந்த நபர்கள் பணியமர்த்தப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வரக்கூடிய நிலையில் தற்போது தெற்கு ரயில்வே அலுவலக பணிகளில் ஹிந்தி பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
உத்தராகண்டில் தொடர் கனமழை காரணமாக கொட்டி தீர்த்த கனமழையால் யமுனை நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகள் நீரில் மூழ்கியது. உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி, பார்கோட், யமுனோத்திரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. யமுனை நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள், உணவு விடுதிகள், வணிக வளாகங்களில் முதல் மாடி நீரில் மூழ்கியது. பார்கோட் யமுனோத்திரி இணைப்பு பாலத்தை தாண்டி தண்ணீர் செல்வதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தெருநாய்களுக்கு கருத்தடை செய்வது, தடுப்பூசி செலுத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். உலக நாய்கள் தினத்தை முன்னிட்டு அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், தெருநாய்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு, நாய்க்கடி மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து கவலை அதிகரித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். எனவே தெருநாய்களுக்கு கருத்தடை செய்வது, தடுப்பூசி செலுத்துவது ஆகியவை அவசியம் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நாய்க்கடி ஏற்பட்டால் செய்ய வேண்டிய மருத்துவ சிகிச்சை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் நாய்கள் உயிரின குடும்பத்தின் ஒரு பகுதி என்றும் அவற்றை அழிக்காமல் கூடுதல் காப்பகங்கள் அமைத்து பொதுமக்கள் பாதுகாப்பையும் விலங்குகள் நலனையும் காக்க வேண்டும் என்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை வைத்துள்ளார்.